பிஜிடிஆர்பி காமர்ஸ் ஓல்டு சிலபஸ்க்கு நிறையா நம்ம டியூட்டரிங் கிளாஸஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்க்ளூடிங் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணது, ஈவன் தோ புக்கும் பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். ஓகே, பட் ஆஃப்டர் சிலபஸ் ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் புது சிலபஸ் ரிலேட்டடாக எந்த அப்டேஷனும் நம்ம கொடுத்ததில்லை. ஈவன் தோ புது சிலபஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் ஒரு எக்ஸாம் முடிஞ்சு அப்பாயின்மெண்ட்டும் வாங்கியிருக்காங்க. பட் நவ் அகெயின் வி ஆர் பிளான்டு டு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி கிளாஸஸ் அகெயின் கேரி அவுட் பண்ணி கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா. ஓகே, ஆல்ரெடி வி நோ தட். ஓகே, 10 யூனிட்டாக நமக்கு பிரிச்சிருக்காங்க இப்போ இருக்கிற புது சிலபஸில். எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இன் ப்ராப்ளம் பேப்பர் அஸ் வெல் அஸ் இன் தியரி பேப்பர் டாபிக்னு இல்லை, புது சப்ஜெக்டே ஆட் பண்ணியிருக்கிறாங்க. பிரேக் டவுன் எல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க வேறு சேனல்ஸில் போட்டதை. பட் சில கீ டேக் அவேஸ் மட்டும் நான் இதில் மென்ஷன் பண்ணிடுறேன், நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இன் செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அண்டு ஹெச்ஆர்எம், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். லாஸ்ட்டாக இப்போது அப்டேட்டடு சிலபஸில் நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் மார்க்கெட்டிங்கில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, ஒரு மேட்ச். ஓகே, எக்ஸாம் அட்டன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக ஆஸ்பிரன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மேட்ச் அதை ஃபாலோயிங் கேட்டிருந்தாங்க. கொஷின் மார்க், ஸ்டார், கவ் அண்டு ஐ திங்க் டாக். எஸ், ஓகே, இந்த 4 கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட காமர்ஸ் நெட் எக்ஸாம் சிலபஸ் ஓரியன்டட் டாபிக். ஓகே, பிசிஜி மெட்ரிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பாஸ்டன் கன்சல்டிங் குரூப்ஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பிஜிடிஆர்பி காமர்ஸோட கொஷின் பேப்பர் லாஸ்ட் இயர் வச்சு பார்க்கும்போது அப்டேஷன் நிறையா இருக்குது. அசஷன் ரீசனிங் கொஷின்ஸ் பேட்டர்ன் கேட்குறாங்க. கொஞ்சம் டைரக்டிவாக சப்ஜெக்ட் கேட்காம கொஞ்சம் சப்ஜெக்ட் நாலேஜ் அப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ்லாம் வருது. ஓகே, ஸோ மெத்தட் ஆஃப் ஸ்டடி. ஓகே, அந்த அப்ரோச்சை நம்ம கொஞ்சம் மாற்ற வேண்டிய விஷயம் இருக்குது. இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் 2021 நடந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 94 ஐ திங்க் பிசி கம்யூனிட்டிக்கு லாஸ்ட் மார்க் போஸ்டிங் வாங்கினவங்க. ஆனால் இப்போது லாஸ்ட்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் 94, 95 சேம் பிசி கம்யூனிட்டியில் எடுத்தவங்க ஜென்ரல் கோட்டாவில் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகே, ஸோ கொஷின் பேப்பரோட டஃப்னஸ் அந்தளவுக்கு இருந்தது. வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயுமே மாற்றங்கள் இருக்குது வே ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸில். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பேட்டர்ன்ஸ் ஃபாலோ பண்ணலை. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரிவைஸ் பண்ணவங்களுக்கும் இது தெரியும். அஸ் வெல் அஸ் நியூ சிலபஸ் பேட்டர்னுக்கு உண்டான மெட்டீரியல் ப்ரிப்ரேஷனும் ஆன்கோயிங் ப்ராசஸில் இருக்குது. இவ்வளோ சப்ஜெக்ட் இருக்கனால பக்கமாக ரொம்ப வாஸ்ட் ஒரு மெட்டீரியலாலாம் கொண்டு போகல. based on the exam point of view. Okay, purely based on the exam point of view, easy review, tabular columns, charts. So ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் அப்ரோச்சில் மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்கு. ஓகே, டெஃபினட்டாக இந்த ஒரு மெட்டீரியல் அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் இருக்கும். அஸ் வெல் அஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வெரி குவாலிஃபைடு ஃபைனஸ்ட் ஒரு காப்பியாக இருக்குங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஜஸ்ட் பிஜிடிஆர்பி ரெஃபரன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம பிஜிடிஆர்பி சிலபஸ் தென் லாஸ்ட் இயரில் கேட்ட கொஷின் இதை யூஜிசி நெட் அதோடு கம்பைன் பண்ணி டாப்பிக்கோட இன்டெப்த் எந்தளவுக்கு இருக்குதுன்னு அனலிசிஸ் பண்ணி வெறும் தியரிட்டிக்கலாக பேராவாக ரொம்ப டம்ப் பண்ணாமல் ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த டாப்பிக்கில் கீ டேக்அவே என்னது, ஓகே, அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியும், வெதர் இட் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் ஆர் சார்ட், சம் அதர் எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஐடியாலஜியில் மெட்டீரியல் ப்ரிப்ரேஷன் போய்கிட்டு இருக்குது.
இதுக்கப்புறம் ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ கிளாஸாக அப்லோட் பண்ணுவோம். அஸ் வெல் அஸ் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன் முடிஞ்ச உடனே கண்டிப்பாக நம்ம சேனல்லே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ப்ரீவியஸாக மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும். கமர்ஷியல் அகாடமிக்கில் கொடுக்குற ப்ரைஸ் ரேஞ்சு நம்மது கிடையாது. நம்ம கொடுத்த கான்செப்டே வேறு. வாங்கினவங்களுக்கும் அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி தெரியும். ஸோ சேம் டெண்டன்சியில் தான் இந்த மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனும் இருக்குது. டெஃபினட்டாக இது இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய ஹோப். அப்கமிங் வீடியோஸில் நம்ம புது சிலபஸ் பேட்டர்ன் படி இருக்கிற ஒவ்வொரு யூனிட்டோட டாபிக்ஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கவரேஜ் பண்ணலாம். ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ்டு வந்து பிஜிடிஆர்பி ரெஃபரன்ஸ் கொஞ்சம் எடுக்க முடியாது. நியூ டாபிக்ஸ்க்கு லைக் ஹெச்ஆர்எம் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், கார்ப்பரேட் அக்கௌண்டிங்கில் கூட நிறையா டாபிக்ஸ் நியூவாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஈவன் தோ இன் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் ப்ரீவியஸ் சிலபஸில் ஜஸ்ட் அக்கௌண்டிங் கான்செப்ட், கன்வென்ஷன்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. பட் இப்போது கிட்டத்தட்ட காலேஜுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போத் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் செம்மில் இருக்கக்கூடிய டாபிக் ஃபுல்லாக இதில் கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நம்ம கிளாஸஸில் கவர் பண்ணுவோம். அஸ் வெல் அஸ் மெட்டீரியல் ப்ரிப்பரேஷனும் சைமல்டேனியஸாக போய்கிட்டு இருக்குது. அது முடிஞ்சோடனே கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பழைய சிலபஸ்க்கு நம்ம கிளாஸ் எடுத்தப்போ உங்களோட கோஆப்ரேஷன் எப்படி இருந்ததோ அதே லெவல் ஆஃப் கோஆப்ரேஷன் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பான முறையில் கண்டென்ட் ஆஃப் த கிளாஸ் எந்த விதத்துலேயும் காம்ப்ரமைஸ் இருக்காது. இதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருந்ததோ சேம் குவாலிட்டியோட கண்டென்ட் டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறத நான் ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளோட சப்ஜெக்ட் கண்டென்ட்டை பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.